நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன். புத்தளம் மார்க்கத்திலான தொடருந்து சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. ஸ்லாபத்திலிருந்து பாணந்துறை நோக்கி பயணித்த தொடருந்தொன்று சீதுவை தொடருந்து நிலையத்திற்கு அருகில் தொழில்நுட்ப கோளாறுக்குள்ளாகியுள்ளது. இதன் காரணமாக குறித்த மார்க்கத்திலான தொடருந்து சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அலுவலக தொடருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவதிலும் தாமதம் ஏற்படலாம் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெருந்தோட்ட அமைச்சின் கீழ் உள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான பெருந்தோட்டங்கள் சார்ந்த நிறுவனங்களின் தற்போதைய நிலைமை தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றிருந்தது. பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் கேட்போர் கூட்டத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. இந்த கலந்துரையாடலில் அந்நிறுவனங்களின் நிலையை மேம்படுத்தி தேசிய பொருளாதாரத்திற்கு அதிக பங்களிப்பு செய்தல், திறமையான அரசு சேவையின் மூலம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுதல் மற்றும் பாதீட்டு முன்மொழிவுகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. வங்காள விரிகுடாவில் நாளை முதல் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இந்த காற்று சுழற்சியானது மேற்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த 3 நாட்களில் இலங்கைக்கு அண்மித்த பகுதிகளில் வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை ஏற்படுகின்ற காற்று சுழற்சியினால் பாரிய பாதிப்புகள் ஏற்படாது. எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகள் உட்பட நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பதவிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போகவெவ பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பதவிய போலீசார் தெரிவித்துள்ளனர். பதவிய போகவெவ பிரதேசத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனந்தெரியாத இருவர் வீடொன்றில் இருந்த பெண் ஒருவர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தி அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பெண் பதவிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டுக்காக T-56 துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் தொடர்பில் இதுவரை எந்த தகவல்களும் கிடைக்கவில்லை. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் பதவிய போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கொழும்பை தவிர பல பகுதிகளில் காற்றின் தரம் மிதமானதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இன்று காலை 6 மணி வரை கொழும்பில் காற்றின் தர குறியீடு 96 முதல் 106 வரை பதிவாகியிருந்தது. மற்ற பகுதிகளில் இன்று காற்றின் தர குறியீடு 44 முதல் 106 வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனைய பிரதேசங்களுடன் ஒப்பிடுகையில் நுவரெலியாவில் காற்றின் தரம் வளமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேங்காய் விலையை 220 முதல் 230 ரூபாய் வரையில் வர்த்தகர்கள் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர். கொழும்பு, கண்டி, ரத்னபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ள வர்த்தகர்கள் தேங்காய்களை தங்களுடைய விலைக்கே விற்பனை செய்வதாகவும் நுகர்வோர் கூறுகின்றனர். தேங்காய் விலை உயர்வால் புத்தாண்டுக்கு பாற்றோறு சமைப்பது கூட பிரச்சனையாகிவிட்டதாகவும் பொதுமக்கள் குறிப்பிட்டுள்ளனர். சில பகுதிகளில் தேங்காய் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் நுகர்வோர் முறைப்பாடு செய்துள்ளனர். தேங்காய்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்த அரசாங்கம் தலையிடாதது ஏன் என நுகர்வோர் கேள்வி எழுப்புகின்றனர். அரசியல் அதிகாரத்தினதும் டிஜிட்டல் தொழில்நுட்ப நிபுணர்களினதும் எதிர்பார்ப்புகள் ஒன்றாக இருக்கும் நிலையில் நாட்டை டிஜிட்டல் மயமாக்கும் செயற்பாட்டிற்கு அனைத்து தொழில் வல்லுநர்களினதும் ஆதரவையும் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எந்த சந்தர்ப்பத்திலும் அதற்கு ஒத்துழைப்பாக இருப்பேன் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 68.43 அமெரிக்க டாலராக சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 72.09 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயும் விலை இன்றைய தினம் 3.79 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை வழங்குவதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் முடிவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தலில் போட்டியிட்ட 8361 வேட்பாளர்களில் 1985 பேர் மட்டுமே அந்த அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாக அதன் தலைவர் RML ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். குறித்த காலத்திற்குள் உரிய அறிக்கைகளை வழங்காத நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை விரைந்து நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரிசி நெருக்கடியை தீர்ப்பதற்காக கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபனத்திற்கு இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் 50,000 மெட்ரிக் டன் அரிசி கிடைக்கப்பெறவுள்ளதாக ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் அரிசி கையிருப்பு தொடர்பான அறிக்கைகள் தொடர்பில் சிக்கல் நிலை காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடரும் அரிசி மாபியாவை முறியடிக்க தேவையான நடவடிக்கைகள் தயாராகி வருவதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். பொது கணக்காளர் சபையின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். பொது நிறுவனங்கள் தொடர்பான குழுவின் தலைவர் பதவியை அரசாங்கம் பெற்றுக்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் விடயங்களை முதலில் விசாரிக்க வேண்டும் என்பதே இதற்கு காரணம் எனவும் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரை வடமேல் மாகாண கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று வியாழக்கிழமை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் திகன பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடையவர் ஆவார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சந்தேக நபர் சமூக வலைதளங்கள் ஊடாக அறிமுகமான நபர் ஒருவரிடம் இணையத்தில் பணம் சம்பாதிக்கலாம் என கூறி 5 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்துள்ளார். இதனை அடுத்து போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வடமேல் மாகாண கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். மொனராகலை எத்திமலை பிரதேசத்தில் சட்டவிரோதமாக புதையல் தோண்டியதாக கூறப்படும் 4 சந்தேக நபர்கள் நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக எத்திமலை போலீசார் தெரிவித்துள்ளனர். எத்திமலை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கண்டி, மொனராகலை மற்றும் குருநாகல் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 28, 29, 53 மற்றும் 61 வயதுடையவர்களாவர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை எத்திமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பெலாரஸ் நாட்டில் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவரும் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரருமான லொக்குபேடி என்று அழைக்கப்படும் சுஜீவ ருவன்குமார் என்பவர் அந்நாட்டு போலீசாரால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் என சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் போலியானது என போலீஸ் ஊடக பேச்சாளர் KP மனதுங்க தெரிவித்துள்ளார். கந்தளாய் பிரதேசத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.